அம்பேத்கருக்கு பிறகு இவங்க தியாகி ஐயா இமானுவேல் சேகரனுக்கு பிறகு அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு கொடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் வந்து ஒரு ஆளுமை யாராவது வந்திருக்காங்களா? நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் எடுத்துக்கொண்ட லட்சியத்துல எப்படி ஒரு கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தாரோ அது மாதிரி எந்த தலைவரும் இல்ல. அம்பேத்கர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து 1936 அக்டோபர் மாதம் 23 இந்த சோதப்பொட கொண்டல் ஒரு இந்து அமைப்பு மாநாட்டுல பேச போறாரு, அழைக்கப்படுறாரு. அதுக்காக எழுதப்பட்டது அந்த சாதி ஒழிப்பு என்கிற புத்தகம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், சாகின்ற வந்து ஒரு இந்துவாக சாக மாட்டேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய சாதியம் என்பது ஒரு இரும்பு எஃகு கோட்டையா இருக்கு. இந்த இரும்பு எஃகு கோட்டையை வந்து நம்ம தகர்க்கணும்னா அதை பாதுகாக்கக்கூடிய சாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள் எல்லாம் இருக்குல்ல, அதை அடிச்சு காலி பண்ணாம நீங்க காலி பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்ல. அவர் எப்பவுமே இந்துத்துவாதிகளும் அவர் சமரசம் ஆனதே இல்லை. பார்ப்பன இந்துத்துவத்தோட எப்பவுமே சமரசம் ஆனது இல்லை. சாதி ஒழிப்பு என்கிற அரசியல் இருக்க அதுலயும் அவர் சமரசம் ஆனது இல்லை. அவர் எந்த வகையில உறுதியா இருந்தார். ஆனா அவர் வந்து ஒரு புரட்சிகர அரசியலை உருவாங்க, புரட்சிகர சமூக படத்தை விரும்பினார். அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய கட்டமைப்பு சிதறக்கூடாதுல கடுங்கருத்துமா இருந்தார். அம்பேத்கர் பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர் அல்லது ஒரு நீதிபதியா மட்டும் பார்க்காத, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் பார்க்காத, அவருக்கு தன் கையில் இருக்கக்கூடிய கடமை உணர்வை விட தான் பிறந்த சாதி மதத்தை நேசிக்கக்கூடியவராக இருப்பார். எனவே அவரிடம் நீ நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா நிறைய சொல்ற. இப்ப இந்தியாங்கிறது ஒரு இந்துக்களுக்கான நாடு, இந்துக்களுக்கான அரசியல் கட்டணம்னா கடுமையா சொல்ற. ஆனா இந்தியா சிதறக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதே மாதிரி மொழி தேசிய மொழினா ஹிந்தி தான் சொல்ற. சில முரண்பாடுகள் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அவர் எப்பவுமே இந்துத்துவாதிகளும் காம்ப்ரமைஸ் ஆனது கிடையாது. அத குறிப்பா அந்த சாதி ஒழிப்பு மாநாட்டுக்கு பேச போயில என்ன பேசுறாங்க அதை அறிக்கை கொடுக்க சொல்றாங்க. அந்த அறிக்கை படிச்சு பார்த்துட்டு அந்த மாநாட்டு அமைப்பாளர்கள் அதிர்ச்சி செய்யறாங்க. இந்த செய்தியை பூரா நீங்க பேசுனீங்கன்னா நாங்க சீர்திருத்தவாதியா இருக்கிறோம், இந்து மத்திய சீர்திருத்தவாதியா எங்க அமைப்பே உடஞ்சி வருங்க. அதனால சில விஷயங்கள் நீங்க மாற்றங்கள் பண்ண முடியல, உன் அமைப்பு உடையதாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய கருத்துல நான் மாற்றங்களை பண்ண முடியாதுல, வேணுமே நான் உனக்கு விளக்கம் தரேன்னு நிறைய விளக்கங்களை விரிவாக எழுதினா அது அந்த கேஸ்ட் ஆஃப் அனிகலேஷன் என்கிற சாதி ஒழிப்பு நூலா மாறி கடைசி வரைக்கும் அது பேசப்படாத உரையாவே அது இன்னைக்கு லட்சம் புத்தகங்களா பேசவே இல்லை, பேசுறதுக்காக தயாரிக்கப்பட்ட உரை. ஆனா கடைசி வரைக்கும் பேசல, அது புத்தகங்களா வந்தது. அப்படி தன்னை எதுலையுமே அவர் வந்து சமரசம் செய்துக்கல. ஆனால் அம்பேத்கர் வாதியாக பேசிக் கொடுக்கிற நம்ம தலைவர்கள் எல்லாத்திலுமே தன்னுடைய சுயநலத்திற்காக பிழைப்பாத அரசியலுக்காக ஈஸியா சமரசம் ஆயினார். வெற்றிடம் நம்ம சொல்லிட முடியாது, அந்த அளவுக்கு வரல. வெற்றிடம்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். தலைமை இல்ல, அதைத்தான். ஏன்னா வெற்றிடம்னா எதுவுமே இல்லைன்னு பொருள் இருக்கு, ஆனா உறுதியா இல்ல, சந்தர்ப்பாதியா அல்லது வந்து மாறி போறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத அவர்கள் அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது.